இன்றைய வேத வாசிப்பு எரேமியா 44 அதிகாரம் 16 முதல் 18 வரையிலான வசனங்கள், 20 முதல் 23 வரையிலான வசனங்கள். நீ கர்த்தருடைய நாமத்தில் எங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் உனக்கு செவி கொடாமல் எங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தைகளின்படியேயும் நாங்கள் செய்து வானராக்கினிக்கு தூபம் காட்டி அவளுக்கு பான பலிகளை வார்ப்போம். நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் யூதா பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் செய்தது போலவே செய்வோம். அப்பொழுது நாங்கள் அப்பத்தினால் திருப்தியாகி ஒரு பொல்லாப்பையும் காணாமல் வாழ்ந்திருந்தோம். நாங்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டாமலும் அவளுக்கு பான பலிகளை வார்க்காமலும் போனது முதற்கொண்டு எல்லாம் எங்களுக்கு குறைவுபட்டது. பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து போனோம். அப்பொழுது எரேமியா தனக்கு இப்படிப்பட்ட மறுமொழி கொடுத்த சகல ஜனங்களாகிய ஸ்திரீ புருஷர்களையும் மற்ற யாவரையும் நோக்கி, யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் நீங்கள் உங்கள் பிதாக்களுக்கும் உங்கள் ராஜாக்களுக்கும் உங்கள் பிரபுக்களுக்கும் தேசத்தின் ஜனங்களும் காட்டின தூபங்களை அல்லவோ கர்த்தர் நினைத்து தம்முடைய மனதிலே வைத்துக் கொண்டார். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் நீங்கள் செய்த அருவருப்புகளையும் கர்த்தர் அப்புறம் பொறுத்திருக்க கூடாதபடியினால் அல்லவோ உங்கள் தேசம் இந்நாளில் இருக்கிறபடி குடியற்ற அந்தர வெளியும் பாழும் சாபமும் ஆயிற்று. நீங்கள் தூபம் காட்டி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமலும் போனபடியினாலே இந்நாளில் இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது என்றார். இன்றைய நற்செய்தி ஆவிக்குரிய நோய் கண்டறிதல். என் மாமனாரின் கணையத்தில் இருந்த புற்றுநோய் கட்டியை கீமோ சிகிச்சை கட்டுப்படுத்தியது. ஆனால் பலனளிக்கவில்லை. அக்கட்டி மீண்டும் வளர ஆரம்பிக்க அவர் வாழ்வா சாவா என்ற நிலைக்கு தள்ளப்பட்டார். அவர் தன் மருத்துவரிடம், இந்த கீமோ சிகிச்சையை நான் இன்னும் தொடரத்தான் வேண்டுமா? ஒருவேளை மாற்று மருந்தோ கதிர்வீச்சு சிகிச்சையை முயற்சிக்கலாமா என கேட்டார். யூத ஜனங்களும் தங்கள் ஓட்டத்தில் வாழ்வா சாவா என்ற கேள்வியோடு இருந்தனர். யுத்தத்தினாலும் பஞ்சத்தினாலும் சோர்ந்து போன தெய்வ ஜனங்கள் தங்கள் பிரச்சனைக்கு காரணம் அதிகமான விக்கிரக ஆராதனையா அல்லது விக்கிரக ஆராதனையை போதுமானதாக இல்லை என்பதா என குழம்பினர். வானராக்கினிக்கு தூபம் காட்டி அதற்கு பான பலிகளை அதிகம் வார்த்தால் அது தங்களை பாதுகாத்து செழிப்படைய செய்யும் என முடிவெடுத்தனர். அவர்கள் மிகவும் தவறாக தங்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டதாக எரேமியா சொல்கிறார். விக்கிரகத்தை ஆராதிப்பதில் ஏதேனும் தவறு செய்து விட்டோமா என்று அவர்கள் யோசித்தனர். ஆனால் அந்த விக்கிரகங்களை அவர்கள் வைத்திருந்ததுதான் அவர்களின் தவறு. அவர்கள் தீர்க்கதரிசியை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்தில் எங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் உனக்கு செவி கொடாமல் என்றார்கள். எரேமியா, நீங்கள் தூபம் காட்டி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமலும் அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமலும் போனபடியினாலே இந்நாளில் இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது என்றான். யூதாவை போலவே நாமும் நம்மை சிக்கலில் அகப்படுத்திய பாவங்களை 2 மடங்காக்க செய்ய தூண்டப்படலாம். உறவில் சிக்கல் என்றால் நாம் தனித்து வாழ்கிறோம். பண பிரச்சனை என்றாலும் நம் விருப்பத்தின்படியே செலவு செய்கிறோம். ஒதுக்கி வைக்கப்பட்டால் நாம் அதற்கு சமமாக மூர்க்கம் அடைகிறோம். ஆனால் நம் பிரச்சனைகளுக்கு காரணமாயிருந்த விக்கிரகங்களை நம்மை காப்பாற்ற போவதில்லை. நாம் இயேசுவிடம் மனம் திரும்பும் போது அவரே நம் பிரச்சனைகளினுடனே நம்மை தூக்கி சுமப்பார்.